தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை என்றும் நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற விழாவில் சுமார் 800 மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர் உள்பட 3500 பேர் இவ்விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேடை ஏறி அனைவருக்கும் கையசைத்த விஜய் பின்னர் மேடைக்கு கீழே இருந்த மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உரையாடினார். மீண்டும் மேடைக்கு திரும்பிய அவருக்கு பெற்றோர் ஒருவர் திலகமிட்டார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய விஜய் நன்றாக படித்தவர்கள் தலைவராக வர வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் மாணவர்களின் விருப்ப தேர்வாக அரசியலும் இருக்க வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் தெரிவித்தார். நாட்டில் உண்மையிலேயே என்ன பிரச்சனை என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கினார். நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை, பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தவறான பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது என அறிவுரை வழங்கிய அவர் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவ மாணவிகளை உறுதிமொழி எடுக்க செய்தார். ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம். இப்போ இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். தேங்க்யூ. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வைர மோதிரம் மற்றும் வைர கம்மல்கள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விருதுகளை பெற்ற மாணவ மாணவிகள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். அதனை தற்போது காணலாம். என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, ஹார்ட் வச்சு எடுக்கலாமான்னு கேட்டேன். அப்புறம் எடுத்தாரு. அப்புறம் 12th இன்னும் நல்ல மார்க் வாங்கி திருப்பி இங்கே வருவேன்னு சொன்னேன். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார். அவங்க என்கிட்ட பெருசாக ஒன்றும் சொல்லலை, எனக்கு ஒன்றுமே சொல்ல தோணலை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நர்வஸாக இருக்கு, ஒன்றும் அந்த பதட்டம் போல. நல்லா படிக்கணும், அடுத்து 11th 12th நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்லா இதுக்கு மேலே நல்லா படிக்கணும், நல்லா படிங்க அப்படின்னு சொன்னான். என் தம்பி தானே சொன்னான். சொல்லு. நான் அடுத்த வருஷம் இங்கே அதே மாதிரி அவார்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னா சியூ சூன்னு சொன்னாருண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவும் பேசல, ஆல் தி பெஸ்ட்னு சொன்னார்.
நெல்லை நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரையோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அமர்ந்து பேசினார். தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர் விழாவில் பங்கேற்ற நிலையில் மாணவர் சின்னதுரையும் விழாவுக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயை சந்தித்த அனுபவம் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் மாணவர் சின்னதுரை. விஜய் சார் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ரசிகர் நான் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச வேற ரசிகர்கள் இப்படி ஒரு ஆக்டர் நமக்கு இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் பார்த்ததில்ல. 2026 எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்க அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னுக்கூட்டியே கல்விக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இதோட அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன்.